இந்து மதம்னு ஒன்று இல்லையா. இந்து மதம் எப்போ வந்ததான் வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு வந்தாங்களே நம்ம இதில், அதுக்கப்புறம் தான் இந்து மதம் வந்ததான். எல்லாம் தனித்தனியாக. அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக் ரிலீஜன், வைதிக மதம். அவங்களது இந்து கிடையாது. சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது. வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு 1800களின் தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்ட மாற்றம் தான் ஹிந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை. அதாவது 1600 வெள்ளைக்காரர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது, அதுக்கப்புறம் தான் இந்து மதம் வந்ததான். கதவு இருக்கிறவெல்லாம் இடிச்சவாயினா படிக்கலையா உங்களை மாதிரியா? நாங்கள்லாம் வேதங்களை படிச்சிருக்கோம். இந்து மதம் இப்போ வந்ததான். ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி பிசி, பிஃபோர் கிறிஸ்து பெர்த், 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, பிஃபோர் கிறிஸ்ட் பெர்த் இந்து மதம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் நிறைய ஆராய்ச்சியிலேயே கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ராமாயணம் 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை இல்லை, உண்மையான நிகழ்வு. 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ராமாயணத்திலேயே ராமரை விஷ்ணுவின் அவதாரம்னு தானே சொல்கிறாங்க. விஷ்ணுங்கிறது யார், எந்த கடவுள்? அப்போ ராமாயணத்துக்கு முன்பே இருந்தது தான் இந்து மதம். 5000 வருடத்துக்கு முன்பாக இருந்தது தானே மகாபாரதம். அந்த 5000 வருடத்துக்கு முன்பு இருந்த மகாபாரதத்தில் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்க. மகாபாரதத்தில் பகவத்கீதையின் அடிப்படையில் தானே கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறாரு. அப்போ அந்த இந்துத்துவாங்கிறது, இந்து தர்மங்கிறது மகாபாரதம் நடக்கும் முன்னாடியே இருக்குல்ல. அது இல்லாமல் ஒரு இதை பேசுவாங்களா? ஆக இந்து மதம் உருவானது இவர்கள் சொல்லும் இதுபடி பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ஆண்டுகள் ராமாயணம் நடந்தது, அப்போவே இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்து கடவுளான விஷ்ணுவின் அவதாரம் என்று ராமர் சித்தரிக்கப்பட்டார்.